பாட்டி நம்மட்ட போய் டின்னர் சாப்பிட்றலாமா அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ தான்டா முழுசா 3 கேக் முழுங்குனேன் முத்து சொல்லவும், டேய் அது வந்து வேறடா இது தனியா டின்னர் இது சாப்பிட்டு தானே ஆகணும் நானு. பாட்டி அதுக்கு முன்னாடி சாப்பிடறதுக்கு முன்னாடி அது என்ன கிஃப்ட்டு யார் கொடுக்க போறீங்க? அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னே. அதானே பார்த்தேன். அதுக்கு நீ வாடா அப்படின்னு முத்து சொல்றாங்க. இருடா இருடா சொல்றேன்டா அப்படின்ட்டு விஜய் நீ போய் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வாங்குறாங்க. அப்ப பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் போய் குடுத்துர்றாங்க. பாட்டி சாமி செல்ஃப்லேருந்து எதையோ சாமி கும்பிட்டு வந்து வெளியில வந்துடுறாங்க. இப்போ நான் குடுக்குற கிஃப்ட் வந்து நம்மளுடைய குடும்ப பரம்பரையா வந்தது. 6 தலைமுறையா பண்ணது. இப்போ எனக்கு அடுத்த தலைமுறைக்கு போகும். அத குடுக்குறதுக்காக அத கொண்டு வந்திருக்கேன்ட்டு, அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. ஒரு பெரிய தங்க டாலரு. அவர் அண்ணாமலைட்ட, "அம்மா நான் அப்பவே நினைச்சேன் நீங்க இத தான் குடுக்க போறீங்கன்னு. இத எதுக்கும்மா அடுத்தவங்ககிட்ட குடுத்துக்கிட்டு, நீங்களே பத்திரமா வச்சுருங்கம்மா" அப்படிங்கிறாங்க. "இல்லப்பா இன்னும் நான் எத்தன காலம் இருக்க போறேனோ தெரியல. எனக்கு அடுத்த தலைமுறைக்கு இது போணும்ல. அவங்களுக்கு இதோட அருமை பெருமை தெரியணும்ல. அதனால தான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் வந்துட்டு, அதெல்லாம் சூப்பரா இருக்குல்ல. இது வந்து எனக்கு எப்படி சேரும்?" அப்படிங்கிறாங்க. "உனக்கு சேருதோ இல்லையோ இல்லாட்டியும் உன் வீட்டுக்காரர் அண்ணாமலைக்கு சேர்ந்தாலும் சேரும்னு" பார்வதி சொல்லவும், "எப்படி இருந்தாலும் அப்பயும் எனக்கு தானே வரும்னு" விஜயா சொல்றாங்க.